கார்பெட்ல நீங்க என் கூட மதிப்பிற்குரிய திரு சு வெங்கடேசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. சார், உங்களுக்கும் விகடனுக்குமான பந்தம் வர்றது எவ்வளவு சிறப்பாக நீங்க உணர்றீங்க? அது நீண்ட கதை. பள்ளி காலங்களிலிருந்து விகடனுடைய வாசகராக வீடு குறிப்பாக என்னுடைய தந்தையார் அப்பொழுதிருந்து பள்ளி பருவத்திலிருந்து விகடனுடைய ஏதோ ஒரு வகையில் காட்சியாகவும் சரி அல்லது வாசிப்பு என்ற அடிப்படையில் இந்த வாசிப்பு உலகத்துக்குள் வெகுஜன வாசிப்புக்குள் வந்ததிலே விகடனுடைய பங்கு மிக முக்கியமானது. பின்னால் மிக முக்கியமான ஒரு தொடர் வைகை நதி நாகரிகம் என்ற ஒரு தொடர் கீழடி கண்டுபிடிக்கப்பட்டு அதை உலகத்திற்கு சொன்ன முதல் தொடர் அதுதான். எனவே கீழடி நினைவுபடுத்தப்படும் வரை வைகை நதி நாகரிகம் என்ற அந்த சொல்லும் விகடனில் வந்தது என்பதும் மிக முக்கியமானது. அதற்கு பிறகு முத்தாய்ப்பாக வேள்பாரி அது உருவாக்கிய உலகம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் அந்த உலகம் வாசகர்களுடைய மனதில், தமிழ் சமூகத்தின் மனதிலே நிலை பெற்றிருக்கும். அதற்கு விகடன் அமைத்து கொடுத்த அந்த மேடை அது வேற யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது அந்த 2 ஆண்டுகள் விகடனோடு பயணித்த அத்தனை லட்சம் வாசகர்களின் உணர்வோடு பிணைத்து பயணித்த அந்த அனுபவம் ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு பேர் அனுபவம். அவை எல்லாம் சேர்ந்ததுதான் விகடனுக்கும் எனக்குமான உறவு. கனவு இல்லம்ன்றது எல்லாருக்குமே அந்த ஒரு இல்லம், நமக்குன்னு ஒரு வீடுன்றது எல்லாருடைய கனவா இருக்கு. உங்களுடைய கனவு இல்லம் எப்ப, அதை பத்தி சொல்ல முடியுமா? எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது முதல் வீடு? இல்ல, அது சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு கனவு இல்லம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு செயல். பல மாநிலங்களில் பல்வேறு வடிவங்கள்ல சாகித்ய அகாடமி போன்ற மிக உயரிய ஒரு இலக்கிய விருதுக்கு அரசு செய்கிற ஒரு மரியாதையாக, அரசு செய்கிற ஒரு சிறப்பாக பல்வேறு வடிவங்கள் இருந்தது. ஆனால் மொத்த தமிழ்நாடும் அதை விடுபட்டு போயிருந்தது. அதை நிவர்த்தி செய்வதை போன்ற இந்த செயல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கௌரவமாக. சூப்பர். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடு தான் உலகம். ஒரு நாள் முழுக்க ஓடி ஆடி வேலை செஞ்சாலுமே நம்ம வீட்டுக்கு ஓரமாக பீஸ்ஃபுல்லாக உட்கார சுகமே தனி தான். பிளாட்டு, வில்லா, அப்பார்ட்மெண்ட் எது உங்களுடைய கனவாக இருந்தாலுமே அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட லாஸ்ட் 12 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சு காட்டியிருக்காங்க ஜி ஸ்கொயர் குரூப்ஸ். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மைசூர், ஹைதராபாத் கிட்டத்தட்ட 15 மேஜர் சிட்டிஸில் 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 15,000 கஸ்டமர்ஸோடைய ஸ்மைலுக்கு ஆதாரமாக விளங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு.